யார் இந்த அஜித் பவார்? சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்தவர் அஜித் பவார். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட துணை முதலமைச்சர், தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில சில ஆண்டுகள் பயணித்ததுக்கு அப்புறம் பிஜேபி கூட கூட்டணியில இருந்திருந்தாரு. மறுபடியும் கருத்து வேறுபாடு காரணமாக ஆட்சி கவிழ்ந்ததுனால மறுபடியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலே இணைஞ்சிட்டாரு. இப்படி மாறி மாறி பயணம், அவரோட அரசியல் பயணம் மேற்கொண்டு நிரந்தரத்துல இப்ப இறுதியில பிஜேபியோட கூட்டணியில தான் இவர் துணை முதலமைச்சரா பதவியாற்றிட்டு வந்திருக்காரு இந்த அஜித் பவார். கிட்டத்தட்ட தேர்தல் நடக்கின்ற சமயம் அப்படின்னு தான் சொல்லணும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற சமயம். அதனால தேர்தல் பரப்புரை காரணமாக மும்பையில இருந்து பராமவதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்காக அந்த இடத்துல தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக வந்த விமானத்துல வந்தவர் தான் விபத்துக்குள்ளாகி மறைந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மும்பையில இருந்து கிட்டத்தட்ட 8:05 8:10க்கு எடுத்த இந்த சிறிய ரக விமானமானது பரமாவதி அப்படிங்கிற இடத்துல கரெக்டா 8:45 மணி நிமிடத்துல வெடித்து உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நாடு முழுவதும் அரங்கேறி இருக்கு. இந்த சம்பவத்தினால தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலையும் அவருக்கான இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவரோட பயணித்த சக பயணிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பாரத பிரதமர் மோடி அவர்களும் குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த அஜித் பவார்? எதற்காக அங்க போகணும்? இவர் போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த பரமாவதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்க இந்த பகுதியில் இவர் ஒரு அசைக்க முடியாத அரசியல் சாணக்கியனா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா அரசியல் சாணக்கியம் அந்த அளவுக்கு அவர் என்னங்க பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட 7 முறை தொடர்ந்து 7 முறை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா பதவி வகிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு டைம் எம்பியாவும் பதவி வகிச்சு வந்திருக்காரு. அப்படி அந்த இடத்துல மக்கள் செல்வாக்கு அதிகமா உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த அஜித் பவார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த சமயத்துல இப்ப தேர்தல் நடக்கவிருக்க சமயத்தினால அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரையில அதிகமா மீட்டிங்ல இருக்காங்க. சோ அதனால இவர் மும்பையில இருந்து சிறிய ரக விமானத்துல தரையிறங்கிறப்பதான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெடித்து சிதறி உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் தெரிய வந்திருக்கு. அவருக்காக கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல காத்து இருந்த தருணத்துல இந்த ஒரு துயர சம்பவம் அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாத்தையுமே ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சிறிய ரக விமானம் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது சிறிய ரக விமானம் அப்படிங்கிறது நம்ம பேசஞ்சர் பயணிக்கிற விமானம் மாதிரி இருக்காது. இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்ளுக்குள்ள எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது குறிப்பா இந்த சிறிய ரக விமானங்கள்ல யாரெல்லாம் ரெண்டுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறிய ரக விமானத்தை அதிகமா யூஸ் பண்றது. கிட்டத்தட்ட 2 நாள் வாடகையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் சுமார் மினிமம் ரெண்ட் வருது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினால எங்க போனாலும் இந்த சிறிய விமானத்தை ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா டைமுக்கு போயிட முடியும், நம்ம எப்ப வேணாலும் கிளம்பிக்கலாம், நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கறதுனால பெரிய அமௌண்ட்டும் செலவாகாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் எல்லாமே இதை அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 14 வருடம் ஓய்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 14 வருடம் பழமையான இந்த விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விமானத்தோட நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 14 வருடம் பழமையான விமானமா இருந்தாலும் குட் கண்டிஷன்ல ரன்னிங், அதாவது குட் கண்டிஷன்ல தான் இருந்தது. இது மாதிரி விபத்து ஏற்படுவதற்கு காரணம் இல்ல. எதனால விபத்து ஏற்பட்டிருக்கு, எந்த காரணத்தினால குறிப்பா விபத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கறத அதோட உதிரி பாகங்கள்ல எல்லாமே எடுத்துட்டு போய் ஆராய்ச்சிக்காக எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதனால இந்த விபத்து உள்ளாகி இருக்கு, எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பாக்ஸ் அதையும் கைப்பற்றிருக்காங்க. பிளாக் பாக்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வரது கூட தான். பழைய படங்கள்ல இருந்து இப்ப வரையும் பிளாக் பாக்ஸ் பத்தி அதிக படங்கள் வந்திருக்கு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ஒவ்வொரு டைமும் நமக்கு இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என்ன ஆனாலும் பிளாக் பாக்ஸ் இன்னும் கைப்பற்றல, தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான நியூஸ் கேட்டிருப்பீங்க. பிளாக் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அனைத்து விமானங்கள்லயும் ஒரு இன்றியமையாத பொருள் இந்த பிளாக் பாக்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது விமானம் நூறாக வெடித்து சிதறினாலும் இந்த பிளாக் பாக்ஸுக்கு ஒண்ணுமே ஆகாது. எத்தனை அடி ஆழத்துல தண்ணியில மூழ்கி இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட சீலிங் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. எதனால இதை எல்லா விமானத்திலையும் வைக்கிறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகின வரையும் சக பயணிகளும் அங்க இருந்தவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அக்யூரேட்டா அதுல நம்ம கேப்சர் பண்ண முடியும். அந்த ஆடியோ பதிவு ஃபுல்லாவே இந்த பிளாக் பாக்ஸ்ல
இருக்கும். அதாவது எந்த லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது வெடித்து சிதறிய வரையும் அந்த என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு உணர முடியும். அந்த அளவுக்கு இதை வடிவமைப்பு செஞ்சிருப்பாங்க. எத்தனை வருடம் கழித்து எடுத்தாலும் இந்த பிளாக் பாக்ஸை வந்து கைப்பற்றினாலுமே அதோட தொழில்நுட்பத்தோட உதவியோட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ன நடந்தது அப்படிங்கறத எளிதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணகட்டத்தினால தான் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா விமானத்திலையும் வச்சிருக்காங்க. இந்த விபத்துக்குள்ளான விமானத்திலையும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இருந்திருக்கு. இதை தீயணைப்பு வீரர்கள் மீட்டெடுத்து ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன லாஸ்ட் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல, வந்ததுமே கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அதாவது மும்பையில இருந்து கரெக்டா 8:05 அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய ரக விமானமானது இவரோட கூட சக பயணிகள் மொத்தம் 5 பேர், இவரோட சேர்த்து 6 பேர் பயணம் செஞ்சு போயிருக்காங்க. கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:30க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நடந்திருக்கு. எப்படின்னா தரையிறங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எடுத்திருக்காங்க, அப்போதைக்கு முடியல. அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அந்த பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 8:42க்கு செகண்ட் அட்டெம்ப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமும் தரையிறக்கம் செய்ய முடியவில்லை. இயந்திர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக 8:45 மணி நிமிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிளைட் வந்து விபத்துக்கு உள்ளாகி பயணம் செய்த பயணிகள் எல்லாருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் வெளிவருது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் தான் அவர் வந்து பயணம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். தரை இறங்குவதற்காக சில மணி நேரம் போராடி முடியல. அந்த கண்டிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதை கைப்பற்றிய பிளாக் பாக்ஸ் அதுல இருந்து ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இது போன்ற செயல்களை வந்து அதாவது உள்ளாட்சி தேர்தல் சமயம் அப்படிங்கறதுனால இவர் வந்து இந்த தேர்தல் பரப்புரை காரணமாகவே அந்த பகுதிக்கு வந்து சென்றிருக்காரு. அங்க மட்டும் இல்ல, அந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கிட்டத்தட்ட 4 இடத்துல வந்து தேர்தல் பரப்புரைக்காக பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமாக பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆனதால அவரை உயிரும் பறிபோனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இவர் கூட யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் இவரோட சேர்ந்து, ஓகேங்களா. அதாவது அஜித் பவார் துணை முதலமைச்சர் இவர் ஒருத்தர், பைலட் அண்ட் அசிஸ்டன்ட் பைலட் 2 பேர், டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா PAO அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட், இவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், உதவியாளர் அப்படிங்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து இவர் கூட வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த தருணத்துல தான் இந்த பிளைட் வந்து கிராஷ் ஆகி விபத்துக்கு உள்ளாகி சக பயணிகளும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு துயர சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு புரட்சியா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புரட்சியை வெளிப்படுத்த போன தருணத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதுல அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் அவங்க இவரோட வருகையை எதிர்பார்த்துட்டு இருந்த அனைத்து கோடான கோடி தொண்டர்கள் எல்லாருமே மன வேதனையில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் 2026க்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும். தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, எத்தனை தொகுதியில போட்டியிட போறாங்க, அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னென்ன, அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கண்டிப்பா செய்ய முடியுமா, பாசிபிலிட்டி இருக்கா, அப்படி இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தமிழக அரசியல் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிப்ரவரி 1st or 2nd வீக் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அவங்களோட தேர்தல் பரப்புரையை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு பிளானை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மாதங்கள்ல நமக்கு எந்த டேட் அலௌன்ஸ், அதாவது தேர்தல் நாள் அப்படிங்கறத ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் இத்தனை நாள்ல இருந்து இத்தனை மணி வரை தான் பண்ண முடியும், இந்த டேட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே தேர்தல் ஆணையம் வந்து வெளியேற்றும். அதுக்கேற்ற போல தமிழ்நாட்டில் பல இடத்துல பல புரட்சிகள் வெடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்ப புதிதாக கட்சி வந்து அதிகமா தொடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பழைய கட்சிகள்லாம் வந்து என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க, அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னவா இருக்க போகுது, தமிழக மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறாங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க, அதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வலுவா ஆட்சி அமைக்க போகுது, எந்த கட்சி எதிர்கட்சியா அமைய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சினிமா அண்ட் எஜுகேஷன் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.